காலகாலமா செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பாரம்பரியமா சித்த வைத்தியம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்க இதை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. இதெல்லாம் அவங்க காலகாலமா செய்யறாங்க. அதை சரிடா அட சரிடா தற்குறி, நான் சொல்றது கேளு. நீ அந்த குரூப்பா? ஏன் உனக்கு வலிக்குது? நீ எந்த குரூப் இப்படி ஏமாத்திட்டு திரியல? அந்த குரூப்பா? நீ இந்த மாதிரிலாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. சரி என்ன பண்ணுவ? இரு ஒரு நிமிஷம். இந்த கால் ரெக்கார்டிங் கிளிப்ஸை கேட்டிருப்பீங்க. அதாவது தற்குறிகள் நிறைய விதம், அதில் இது ஒரு விதம். ஒரு 4 நாளைக்கு முன்னால் நம்ம ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதோடைய எதிரொலியாக நிறைய தற்குறிகள் கொதிச்சு எழுந்திருக்காங்க. அதில் ஒரு தற்குறி 2-3 நாளாக நம்மள்ட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. அப்படி அவரும் சரி என்ன தான் பேசுகிறான் அப்படின்னு கேட்டால் அவருடைய ஆதங்கத்தை எல்லாத்தையுமே வெளிப்படுத்தியிருக்காரு. அவரோட ஆதங்கத்தை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. இந்தளவுக்கு நம்ம அஃபெக்ட் பண்ணியிருக்கிறோமா அப்படின்ட்டு. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் ரொம்ப அவதூறு பரப்புகிறேனாமா, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன்னா, இதனால் அவங்களால கல்லா கட்ட முடியலையாமா, பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் நான் இது ஒரு 5 நிமிஷ கான்வர்சேஷன், அந்த தற்குறி பேசின 5 நிமிஷ கான்வர்சேஷன், அதை நான் கட் பண்ணி ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் பண்ணுறது சரியா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். உண்மையாலுமே நான் இனிமேல் இந்த மாதிரி டாப்பிக்கை நான் எடுக்க மாட்டேன். இந்த மாதிரி இது வரைக்கும் என்னை யாரும் அப்படி சொன்னதில்லை. நீங்கள் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறீங்க, நீங்கள் நிறைய பேருக்கு தெரியப்படுத்துறீங்க, அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் இனிமேல் இந்த டாப்பிக்கை நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிஜமாக நான் இந்த மாதிரி டாப்பிக்கை விட்டுறேன். அது இந்த தற்குறிக்கு பயந்து கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃபேமிலியில் இருக்க நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஓகே, நான் குவைட் பண்ணுறேன். நான் வேறு டாப்பிக்கை நம்ம இனிமேல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே பிரதர். இந்த வயிற்றுலேருந்து கல் எடுக்கிறது, கல் எடுக்கிறது இதெல்லாம் வீடியோ போடுறீங்க. ஆமாம் பிரதர், சொல்லுங்க. பாரம்பரியமா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க தப்புன்னு எடுத்து சொல்றீங்க. இது எப்படிங்க பிரதர்? இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு போறீங்க, இது அவங்களோட நடுத்தர மக்களோட வாழ்க்கையெல்லாம் பாதிக்குது. ஓகே பிரதர். நீங்க பிரதர் இல்ல, நீங்க பிரதர் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் உங்களோட ஒரு பேஜோட ஃபேன்ங்க, சோஷியல் மீடியால உங்களோட பேஜோட ஃபேன்ங்க. சரி ஓகே பிரதர். அதாவது நம்ம தற்குறி தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பாரம்பரியமாக காலங்காலமாக பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வைத்தியத்தை நீங்கள் இப்படி ஸ்கேம்னு சொல்லி போடுறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லி அவர் கதறாருங்க. அப்படி ஒரு கதறல் தெரியுது அவரோட பேச்சிலேயே. அதாவது பாரம்பரியமாக காலங்காலமாக மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டு இருந்தோம், கல்லா கட்டிகிட்டு இருந்தோம். இப்போ நீ பண்ணதுனால எங்களுக்கு வருமானம் அடிபடுது அப்படின்னு அவருடைய கதறல் புரியுது. அதாவது காலங்காலமாக இவங்க பாரம்பரியமாக வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். அதாவது மக்கள் எவ்வளோ பேர் இதில் ஏமாந்துருக்காங்க, இதில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதனால் நிறைய பேர் இறந்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு சாட்சி நான் சொல்ல தேவையில்ல, மீன் பண்ணி நான் லாஸ்ட்டாக பண்ண அந்த வீடியோ நான் மீன் பண்ணி கூட இல்லை. நம்ம பண்ணுற ஒவ்வொரு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு வீடியோலையும் போய் கீழே கமெண்டில் பார்த்தீங்கன்னா அதில் பாதிக்கப்பட்ட நபர்கள் அவ்வளோ புலம்பல்கள், அவ்வளோ ஆதங்கத்தை, கண்ணீரை தெரிவிச்சிருப்பாங்க. இதனால் அவளை ஏமாந்தேன், இவளை ஏமாந்தேன், இதெல்லாம் நான் பாதிக்கப்பட்டேன், இதனால் எங்கள் ரிலேஷன் இறந்துட்டாங்க, இந்த மாதிரி நிறையா பார்க்கலாம். அது நீங்கள் போய் அந்த கமெண்ட் செக்ஷனை படிச்சிங்கனாலே தெரியும். இன்னொன்று இவர் சொல்கிறாரு, இந்த தற்குறி வாயில் வருது, அந்த தற்குறி என்ன சொல்கிறாருன்னா, இவங்க நடுத்தர மக்களை நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க, இதுக்காக நான் குரல் கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அதாவது இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்களாம் நடுத்தர மக்கள்லாம் கிடையாது. நம்மளே இவங்களை கம்பேர் பண்ணும்போது ஒரு சின்ன இதுதான். இப்போ லாஸ்ட் டைம் நம்ம போனோம்ல, அந்த இடத்துல நம்ம எவ்வளோ பே பண்ணோம்? 5 நிமிஷத்தில் 1800 ரூபா. ஒரு சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் பண்ணுங்கள். வெறும் 10 பேர், ஒரு நாளைக்கு 10 பேர் போனாலும் எவ்வளோ வருமானம் ஆச்சு? செம்மையான வருமானமா? இந்த மாதிரி இவரே சொல்கிறாரு, காலாங்காலமாக பாரம்பரியமாக பரம்பரையாக இந்த மாதிரி பண்ணுறோன்னு. அப்போ இவங்க எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் போயிருப்பாங்க, எவ்வளோ கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு இடத்து பேக்ரவுண்டையும் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். நான் அந்த அளவுக்கு டீட்டெயிலாலாம் நான் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்ம அந்த இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம், நம்மளோட ரிவ்யூ தான் ஒப்பீனியனாக கொடுக்க முடியும். அவங்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம சொல்ல ரைட்ஸ் கிடையாது. ஆனால் உண்மையாலுமே அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பின்னால் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரஸ்ட்டில் அவங்களுடைய பணத்தை
சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ இவங்களாம் வந்து நடுத்தர மக்கள்லாம் இல்லை, தற்குறி நீ அவங்களோட சேர்ந்த ஒரு குரூப்பு தான். ஏன்னா இப்போ வந்து அவர் கதறாரு, எங்கடாது நம்ம இடத்துக்கு வந்துருவாரா, அதனால் ஒரு கொலை மிரட்டல் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கதறி இருக்காரு நம்ம தற்குறி அண்ணா. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். இது வந்து அவங்களோட நடுத்தர மக்களோட வாழ்க்கையெல்லாம் பாதிக்குது. ஓகே பிரதர். நீங்க பிரதர் இல்ல நீங்க பிரதர் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் அவங்களோட ஒரு பேஜோட ஃபேன்ங்க, சோஷியல் மீடியால அவங்களோட பேஜோட ஃபேன்ங்க. சரி ஓகே பிரதர். இப்போ என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, என்ன சொல்ல வரீங்க? இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி காலகாலமா செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்க பாரம்பரியமா சித்த வைத்தியம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்க இதை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் காலகாலமா செய்யறாங்க. அதை தாண்டி இப்ப என்னன்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் எவ்வளவோ பேர் தப்பு பண்றாங்க, எவ்வளவோ வந்து மக்கள்கிட்ட ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க எடுத்து பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி பாரம்பரியமா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு விஷயத்த வந்து இப்படி எல்லாமே வந்து குழப்பிட்டு போனீங்கன்னா, அங்க இருக்கிறவங்களோட காலகாலமா செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அதுதான் தொழில். அதை போய் நீங்க நம்ம தற்குறி ஒரு வார்த்தை சொன்னதும் எனக்கு நெஞ்சு வலி வர மாதிரி ஆயிடுச்சு. பாரம்பரியமாக வந்து சித்த வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி? நிறைய பேர் ஸ்கேம்லாம் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம், அதையெல்லாம் நீங்கள் பண்ண மாட்டீங்களான்னு நம்ம தற்குறி சொல்கிறாரு. அதாவது பாரம்பரியமாக இந்த சித்த வைத்தியம் அப்படிங்கிற ஒரு பேருக்கே வந்து அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த மாதிரி தற்குறிங்க தான். இந்த மாதிரி அதாவது ஒரு பரம்பரையாக அதை வந்து அதுக்காக முழு வேலையாக ஈடுபட்டு நிறைய மூலிகைகளை வந்து சேகரித்து நிறைய மக்களுக்கு சேவையாற்றி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி மக்களுக்கு இப்போ இலவசமாக சேவை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எவ்வளவோ வைத்தியர்கள் இருக்காங்க, நல்ல திறமை வாய்ந்த பாரம்பரிய வைத்தியர்கள் இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்ச கண் வித்த, கை வித்த, கால் வித்தையை வச்சு கல் எடுக்கிறேன், குண்டுமணி எடுக்கிறேன், பாம்பு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறவங்க ஒரு பாரம்பரியமான சித்த வைத்தியர்களாமா. அப்போ பார்த்துக்காங்க, அதாவது உண்மையான வைத்தியர்களுக்கு உண்டான மரியாதையும் அவங்களுக்கு உண்டான ஒரு வேல்யூவும் அங்கீகாரமும் இப்படி தான் வந்து கிடைக்காம போகிறது. அப்புறம் இந்த தற்குறி ஒரு வார்த்தை சொன்னிச்சு, நிறைய பேர் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க, எம்ப்ளாயீஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க, அதை வந்து பண்ண மாட்டிங்களா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க இல்லைங்க, நம்ம இருக்கிற பகுதியிலே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல எந்த மாதிரி ஸ்கேம், எந்த மாதிரியெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க, எவ்வளோ நிறைய ட்ராஜடி நடக்குது, நிறைய நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் நிறைய பார்க்குறோம். அது கண்மூலம் நடக்கிறது தான், எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும், பொலிட்டிஷியன்ஸுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் தெரிஞ்சுமே அது நடந்துகிட்டு இருக்கு, அதை எதிர்க்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் இருக்காங்க இல்லையா? அப்போ இதுக்கு ஒரு குரூப் நம்ம கண்ணு முன்னால் நடக்குது. பட் ஆனால் இதெல்லாம் நமக்கே தெரியாமல் ஒரு இடத்துல ஒரு மூலையில் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க, நிறைய அவங்கள எப்படி சொல்கிறது, நிறைய உயிரிழப்புகளும் நடக்குது, யாருக்குமே தெரியாமல் ஒரு பக்கம் செய்யலாண்டா. ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயத்த நம்ம வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது தப்பு. ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு சாப்பிட போனோம்னா என்ன சொல்லுவோம், அங்கே சாப்பாடு நல்லா இருந்தது, நல்லா இல்லைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நம்ம அந்த இடத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போகும்போது நம்மளோட பர்சனல் ஒப்பீனியனாக நம்ம ரிவ்யூவாக கொடுக்குறோம், அவ்வளோதான் ஒரு விஷயம். ஸோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கிறோம், ஓகேவா? அந்த தற்குறிக்கு புரிஞ்சால் சரி, அவங்க அதுக்கு பின்னால் ட்ரஸ்ட் ஆரம்பித்து அந்த ஃபண்டை சேவ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளுங்க, ஓகேவா? வந்து இது முன்னாடி இன்னொரு விஷயம், நேர்ல பாத்தீங்களா பிரதர்? அதை எல்லாமே நேர்ல பார்க்காம பண்ண மாட்டேன். ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க, நான் அதுக்காக தான் பேசுகிற கேட்பீங்களான்னு நான் சொன்னேன், ஓகேவா? அடுத்தது நீங்க பாரம்பரியமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் திங் வந்து இது முன்னாடி பாரம்பரியமா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க, இப்பவும் பாரம்பரியமா நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனா இவங்க பண்றது வந்து பக்காவான ஃபோர்ஜரி, ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்கேம், ஓகேவா? இது வந்து இதனால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர், இறந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அடுத்ததா இன்னொரு விஷயம் சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த பாதிக்கப்பட்டவங்களே நீங்கள் வந்து கண்ணில் பார்த்தீங்களா அப்படின்னு அந்த தற்குறி கேட்குது பார்த்தீங்களா? நம்ம லாஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம், அந்த இடத்துல கண்ணு முன்னாலே ஒருத்தவங்க 1 வீக்குக்கு முன்னால் உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போனேன், நீங்கள் வந்து கல் எடுத்தாச்சு அதை எடுத்தாச்சுன்னு சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சிவியராகி பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி கழுவி ஊற்றி சண்டை பச்சையாக திட்டி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு முன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு இவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு, அவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போச்சு, இதனால் இறந்துருக்காங்க, நிறைய அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அந்த தற்குறி அதையெல்லாம் வந்து புரிஞ்சு கொள்ளணும். அது எங்கேயோ இதே மாதிரி இந்த தற்குறி எங்கேயோ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஒரு ஆள் தான், நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன். இந்த மாதிரி வீடியோ எல்லாம் வந்து நீங்க பிரதர் இல்ல உங்களுக்கு அது தெரியலையா? அது வந்து ஸ்கேம்னு பக்காவா தெரியலையா? ஏங்க இது வந்து ஸ்கேம்ங்கிறதுலாம் எப்படி எல்லாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து பாரம்பரியமா செஞ்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே எத்தனை பேர் வராங்க, ஆயிரக்கணக்கான பேர் வராங்க. சரி இல்ல நீங்க அந்த குரூப்பா? இல்ல நீங்க அந்த குரூப்பா? அதாவது இந்த மாதிரி ஸ்கேம் பண்றாளா இல்ல அங்க யாருன்னு நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, ஏன் அவங்களுக்கு வக்காலத்துக்கு வாங்குறீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்குடா, அதெல்லாம் உனக்கு எதுக்குடா, நான் சொல்ல வரத நீ கேக்குற. வீடியோல இந்த மாதிரி எல்லாம் போட சரிடா. அட சரிடா தற்குறி, நான் சொல்றது கேளு. நீ வந்து அந்த குரூப்பா? ஏன் உனக்கு வலிக்குது? நீ எந்த குரூப்டா இப்படி ஏமாத்திட்டு திரியறீல அந்த குரூப்பா? நீ ஏமாத்திட்டு திரியறீல அந்த குரூப்பா? தாயாளி எந்த குரூப்புமே இங்க ஏமாத்தல தாயாளி. அவங்க வாழ்க்கைக்காக அவங்கலாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆமாடா, அவங்க சுதந்திரத்துக்காக போராடி அர்ப்பணிச்சிட்டு இருக்காங்க, தியாகம் பண்றாங்கடா. டே பக்கா ஃப்ராடுடா. டே இருடா டே நீ ஒரு வாயில என்ன தம்பி, வாயில நீ என்ன வேணா பேசலாம்டா. ஃபர்ஸ்ட் நீ யாரு என்னன்னு தெளிவா சொல்லு, ஓகேவா? தம்பி நீ யார வேணா இருக்கட்டும்பா, வீடியோ இனிமே இந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. சரி என்ன பண்ணுவ? முடிச்சிட்டேன் அந்த நீ உன்னோட இரு ஒரு நிமிஷம். நீ வந்து நீ தம்பி ஒரே நிமிஷம். நீ வந்து எனக்கு மொத கால் கிடையாதுடா. உன்ன மாதிரி நிறைய கால் நான் பாத்துட்டேன். நீ வந்து மொத கால் கிடையாது. உன்ன மாதிரி நிறைய ஆட்களை பார்த்துட்டேன், நிறைய வழக்குகளவே பார்த்துட்டேன். சரியா? இந்த மாதிரி நான் இதுக்கு எதிராக நீ என்ன மயிரை பார்த்தா எனக்கு என்னடா, நீ அட்ரஸ் சொல்ற, நீ அவ்வளவு பிராம்பல தான் சொல்ற, அட்ரஸ் சொல்ற, என்னடா இருக்கு? நீ ஃபர்ஸ்ட் யாருன்னு சொல்லு. நான் சென்னை ஆவடியில தான் இருக்கேன். என் சேனல் தெரியும், என் சேனல் அட்ரஸ் தெரியும், என் ஆஃபீஸ் தெரியும். நான் எல்லாத்தையும் வெளிப்படையாக தான் சொல்லியிருக்கேன். நீ யாரு? நீ எங்கேருந்து பேசுறடி? உன்ன மாதிரி நிறையா பேர்த்த, உன்ன மாதிரி நிறையா ஃபோன் காலு, நிறையா வழக்குகள் பார்த்தாச்சு. என்ன நீயும் இந்த மாதிரி ஏமாத்திட்டு ஊரில் வந்து ஏமாத்தி திரியிற தற்குறிங்க தானே? இந்த மாதிரி அடுத்தவனை வந்து ஏமாற்றி கட் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? கட் பண்ணிட்டான் பாரு, அட்ரஸ் சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ இதிலிருந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. அப்போ இதே மாதிரி மற்ற இடங்களில் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை தான் எங்கடா அது நம்ம இடத்துக்கும் வந்துருவானோ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறதுக்காக, பையனை மிரட்டி வைப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த தற்கொலை செஞ்ச வேலை தான். இதுலேருந்தே தெரியுது. ஏன்னா பக்காவாக ஸ்கேம் தெரியக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வக்காலத்து வாங்க வரானா, அப்போ அவனோட சேர்ந்த களவாணி பையனாக தான் இருக்கணும். அவங்க வாழ்க்கைக்காக அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்களாம். அதுக்கு எதுக்குடா மற்றவங்க வாழ்க்கைக்கு எடுக்கணும்? அவங்க வாழ்க்கைக்கு வேலை செய்யணும்னா உழைச்சி சாப்பிட உழைக்க எவ்வளவோ வேலைகள் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு 100 ரூபாய்க்கு கூலி வேலைக்கு கஷ்டப்படக்கூடிய எவ்வளோ பேர் படித்து வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் ரொம்ப கடினமான வேலைகளை செஞ்சு இன்றைக்கி சம்பாதிச்சிட்ருக்காங்க. அதுக்கு அவங்கவுங்க வாழ்க்கையை பார்க்கணும், அவங்க உழைச்சி சாப்பிட வேண்டியதானே. அடுத்த மக்களுக்கு வந்து உதவி செய்யலினாலும் அவங்களுக்கு ஏன் ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்? எவ்வளோ பேர் உழைச்ச காசு அங்கே வந்து கொடுத்து பத்தாததுக்கு அவங்க காசை வாங்கிட்டு விட்டால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு இன்னும் விபரீதத்தை ஏற்படுத்தி விட்றோம். இதனால் அவங்களும் எவ்வளோ பேர் ஏமாந்து எவ்வளோ பேர் உன்ன மாதிரி நிறைய கால் நான் பார்த்துட்டேன். நீ வந்து மொத கால் கிடையாது. அதாவது இந்த கிளைமேக்ஸ் சீனை சொல்கிறேன். நம்ம தற்குறியை வந்து இந்த பொங்கி எழுந்த தருணம் வெளிப்படையாக நான் யார், நான் எங்கே இருக்கிறேன் என்னங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். என்னோட சேர்ந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோடய ஆஃபீஸ் எங்கே இருக்குங்கிறது தெரியும். ஆனால் இந்த தற்குறி எங்கே இருக்குன்னு நீ சொல்கிறா தற்குறி, நீ அவளை தைரியமான ஆள் தான்டா, நீ ஒரு உங்கள் இனத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு போராளி தான்டா, நீ வந்து உன்னோட அட்ரஸ் எங்கடான்னு சொன்னால் அதை சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ இந்த மாதிரி தற்குறிகள் மக்களை வந்து எந்த அளவுக்கு வந்து முட்டாளாக்கி எந்த அளவுக்கு ஏமாற்ற துடிக்கிறாங்க அப்படிங்கிறத மக்களாகிய நாம் தான் வந்து பார்க்கணும். அப்போ இதுக்காக நம்ம யாராவது ஒருத்தர் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தால் குரல்லாம் கொடுக்கல, நம்ம ஜஸ்ட்டு அந்த இடத்த தான் என்னங்கிறத நம்ம வெளிப்படுத்துகிறோம். ஆனால் அதுக்கே இந்த அளவுக்கு வந்து துள்ளுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய மனநிலையை வந்து பாருங்கள். அப்போ மக்களை ஏமாத்துறோம் அப்படிங்கிறத ஒரு துளி கூட அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் கூட இல்லாமல் இந்த ஒரு நற்பணியை வந்து செஞ்சிட்ருக்காங்க. அந்த தற்குறி வந்து எதுக்காகனா அதுக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஒர்த்து கிடையாது. அந்த தற்குறி என்னன்னா இந்த மாதிரி சொன்னால் நம்ம இடத்துக்கு வேறு இடத்துக்கு வந்து உள்ளே நுழைய மாட்டான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆதங்கம், ஒரு கோபம், ஒரு பயத்தில் வந்து இந்த மாதிரி, அதாவது பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஒரு சில ஒன்றுத்துக்கு உதவ தற்குறிகள் வந்து கால் பண்ணி இந்த மாதிரி பேசும் மெசேஜஸ் வரும். இது நார்மலாக அது இந்த மாதிரி விஷயம் கிடையாது. பொதுவாக இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு எவனாவது ஒருத்தர் இந்த மாதிரி வந்து ரேண்டமாக வந்து கால் பண்ணி இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறது ரேண்டமாக இருக்கும். ஏன்னா இவனுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களை எப்படி ஏமாற்றலாம் அப்படிங்கிறதுல குறிக்கோளாக இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து இன்னும் ஒரு சில தற்குறிகள்லாம் இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து
பண்ணலாம். பட் அதுக்கு முன்னால் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன நடந்தது, இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ ஏமாறக்கூடிய மக்கள் நாம் எவ்வளோ ஆதங்கத்தை வந்து தெரியப்படுத்தணும். நம்ம ஏமாந்தவங்க நம்மளே வந்து கம்முன்னு இருக்கிறோம், ஆனால் இவங்க வந்து கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கும்போது பாருங்கள். இன்னொரு விஷயம், இதெல்லாம் வந்து தப்பா சரியா, இல்லை நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இனிமேல் கொண்டு வரலாமா, ஒரு விழிப்புணர்வு பண்ணலாமா வேணாமா, இல்லை இதை விட்டுருங்க நீங்கள் பண்ணுறத வந்து தவறு, நான் ஏமாந்துக்கிட்டே இருப்பேன், ஏமாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை மக்கள் வந்து இதனால் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஏதாவது நம்மளால் முடிஞ்ச குரலை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கங்க. பட் இதை மேற்கொண்டு நம்ம டீம் வந்து டிஸ்கஸ் பண்ணி அடுத்தடுத்த விஷயங்களை வந்து நம்ம கொண்டு போக நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்ருக்குறோம். அதுக்கான முயற்சிகள் வந்து செஞ்சிட்ருக்குறோம். மக்களாகிய உங்களுடைய கருத்துகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஒரு வீடியோ. அண்ட் எனிவே காய்ஸ், நமக்கு வந்து தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. நம்மளால் முடிஞ்ச நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல் கைஸ்.